எனக்கு இதில் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து நொய்டா. அது ஒரு பிராண்டுக்காக நம்ம போனோம். அங்கே வந்து குல்ச்சா சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் அவனை பார்த்து நான் குல்ச்சா உனக்கு என்ன குளிக்கலன்னு உனக்கு எவ்வளோ பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த பிராண்டில் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நினச்சது ஒரு மாதிரி, இப்போ பார்த்தா வேற. ஹேர் அண்ட் ஸ்கின்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட அது வந்து பெரிய ஒரு சுத்தமாக தெரியாது. நம்ம இந்த ஃபீல்டே கிடையாது. ஸோ ஃபீல்டு இல்லாதனால எங்களுக்கு அந்த மிஷினரிஸோட நாலேஜே கிடையாது. இப்படி தான் இருக்கணும், இதுதான். Hi, I am Muttaram. I am an interior designer. Hi, this is Martin. நாங்கள் இன்டீரியர் ஆர்கிடெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஃபார் பாஸ்ட் 16 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நவ் வி ஆர் த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் ஆஃப் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக். நம்ம ஜேர்னியை பார்க்கலாமா? எஸ் பஸ். நீங்கள் வந்து இன்டீரியர் டிசைனர்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். த்ரூ அவுட் தமிழ்நாடு நிறைய கிளைண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். பாஸ்ட் 16 இயர்ஸாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் இன்டீரியர் எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய இடம் போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம். எனக்கு இதில் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து நொய்டா. அது ஒரு பிராண்டுக்காக நம்ம போனோம். அங்கே வந்து குல்ச்சா சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் அவனை பார்த்து நான் குல்ச்சா உனக்கு என்ன குளிக்கலன்னு உனக்கு இல்லைன்னு கேட்டீங்க. கரெக்டாக? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படி நீங்கள் இன்டீரியர் டிசைனில் இருந்து இன்டீரியர் ஃபார்மில் இருந்து எப்படி நீங்கள் அட்வான்ஸ் க்ரோ ஹேருக்கு வந்தீங்க? ஆக்சுவலாக பிளானே இல்லை. பஸ் உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டே நைட் நம்ம சுற்றி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக லிட்ரலாக நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம சென்னைக்கே வருவோம் வீட்டுக்கு வர்றது. ஏன்னா மண்டே கிளம்புனோம்னா கோயம்புத்தூர் எல்லா இடமும் போயிட்டு வரோம். ஸோ அப்போது நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அது நடந்துட்டு இருந்தது பாண்டிச்சேரி அட்வான்ஸ் க்ரோ அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக். கரெக்டுங்களா? நம்ம ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்க, ஏன் நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சரி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுனீங்க. என்னென்னலாம் சொன்னீங்க, அது ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து அதுவும் நான் எப்பவுமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நானும் வெளியே விசாரிச்சேன். பஸ் பிராண்ட் எப்படி இருக்குது என்னென்னு விசாரிக்கும் போது தே ஹவ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா தே ஆர் குட் இன் ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதனால எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட். இன்னொன்று என்னென்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஃப்ரான்ச்சைசி மோடில் இருக்காங்க. இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் திங்காக இருந்துச்சு. அதனால போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு நம்மளுக்கு. கரெக்ட். செகண்ட் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. கரெக்ட். அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் மைக்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அவரு தனுஷ் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நானுமே அதே மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணாலும் இனிஷியல் ஸ்டேஜ் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அதை நம்மளும் பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் இந்த பிராண்டில் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நினச்சது ஒரு மாதிரி, இப்போ பார்த்தா வேற மாதிரி. ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக நம்மளோட ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 100%. இந்த 5 ஹெட்ஸ் யாருக்கு தான் தெரியாது பஸ். அது மட்டும் இல்லை பஸ், இந்த 5 ஹெட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரானது மட்டும் இல்லாமல், இந்த அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் வந்து நம்ம இந்தியாவிலே லீடிங் கிளினிக். அது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். நம்ம நிறைய பிராண்ட்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லே இவங்க வந்து நம்பர் 1 இவங்க தான் இருக்காங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி நம்ம என்கொயரி பண்ணும்போது ஆமாம், ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஏஸ்தட்டிக் இன்டீரியர் வைஸ் இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங், இன்ஸ்டோர் பிராண்டிங் எல்லாமே வந்து இன்னோவேட்டிவாக தான் இருந்துச்சு. பஸ் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இது எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கல. கரெக்டுங்களா? ஆனால் இந்த பிராண்டில் எனக்கு பிடிச்சது என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில்
இந்த கொஸ்டின்ஸ் பண்ணுறது, நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த பிராண்ட் இன்னும் பெட்டராக நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம டீம் கிட்டேயோ நம்ம கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பேக் எண்டில் அந்த ஆப்ரேஷன்ஸில் இந்த ஹெட்டு இவங்க எல்லாருமே வந்து ஜிஎம்லேருந்து ஒருத்தரும் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை கேள்வி கேட்டு அதை கரெக்டாக அவங்களோட ஸ்ட்ரீம் லைனில் அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்ரேஷனலி ஸ்ட்ராங் ஆப்வியஸ்லி. ஸோ இதில் தான் நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கோம். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து மல்டி அவுட்லெட்ஸ் எடுத்தாலே ஒரு சக்ஸஸ் மாடல். அதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் இம்ப்ரெஸ்ட். ஆமாம் பாஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 அவுட்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போது வந்து அதர் ஸ்டேட், அதாவது பஞ்சாப்லாம் போய் எடுக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த பிராண்ட் அவங்க கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்னால தான் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே பஞ்சாப் போய் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி எடுத்து இப்போ அங்கே பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே 3 அவுட்லெட் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். 3 அவுட்லெட். ஸோ அது 3மே கூட ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 150+ அவுட்லெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லா பிராண்ட்லேயும் நடக்காது. ஆனால் பண்ணுறது எல்லாமே 95 to 100% வந்து சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கிறது. நான் பார்த்த பிராண்டு இவங்க தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. நம்ம உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஃபீல்டை பற்றி. கரெக்டாக ரைட்? ஆக்சுவலாக நம்மளுக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் பற்றி நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலாக இதை பற்றி கிளியராக ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்து அந்த ட்ரைனிங் டைமில் ட்ரைனிங் டைமில் நல்ல நாலேஜ் கொடுத்தாங்க. ஸோ அந்த டேஸ் மாத்திரம் இல்லாமல் இவங்க தொடர்ந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்படி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இன்கேஸ் மாறி போயிட்டாங்க, வேறு ஏதாவது புது டாக்டர்ஸ் வந்தாலுமே ரெகுலர் ட்ரைனிங்ஸ் இருக்குது. மந்த்லி ஒரு 2 ட்ரைனிங்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக அது ஆப்வியஸ்லி அது ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹேர் அண்ட் ஸ்கின்னில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட அது வந்து பெரிய ஒரு எஃபெக்டை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு நேம் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்காத அளவுக்கு இவங்க ரொம்ப மைன்யூட்டாக நோக் அண்ட் கார்னர் இவங்க பார்த்து அவங்களுடைய எஸ்ஓபிஸை ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கிறது தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. பஸ் இந்த பிராண்டோடைய சப்போர்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் இருந்தது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். நானும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சோர்சிங்லேருந்து அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. வந்து நம்ம ஏரியா மேனேஜர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ரைட். மொத்தம் 2 வாட்டி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 சைட் பார்த்தோம். 3 சைட் பார்த்தோம், 2 வாட்டி வந்தாங்க. ஆமாம். ரைட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லார்டுக்கிட்ட பேசுகிறதே அவங்க தான், நம்ம இவங்க தான் பேசினாங்க. பிராண்டில் தான் பேசினாங்க. ரைட். நெகோஷியேஷன்ஸ் எல்லாமே நெகோஷியேஷன் இது ஆகலை. கரெக்ட். போய் ஜஸ்ட் உட்காந்து தான் வந்தோம். கரெக்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு எதில் கைட் பண்ணாங்கன்னா அக்ரிமெண்ட். ஸோ எத்தனை வருஷம் இந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும். கரெக்ட். ஸோ அது கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அடுத்தது லான்ச் எப்படி பண்ணணும், ஓகே, இன்டீரியர்ஸ் எப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களோட மிஷினரிஸ் அந்த இதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. என்னென்ன கரெக்ட். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக சுத்தமாக தெரியாது. நம்ம இந்த ஃபீல்டே கிடையாது. ஸோ ஃபீல்டு இல்லாதனால எங்களுக்கு அந்த மிஷினரிஸோட நாலேஜே கிடையாது. ஸோ என்னென்ன மிஷினரிஸ் எடுக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணும், இது எல்லாமே வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்ன்னு வரும்போது இப்படி தான் இருக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட்ஸும் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போது சாரும் ஸ்ட்ரிக்டாக இல்லை அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் ஷோஸ் தேர் ஸ்ட்ரென்த். இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ அதிலேருந்து நாங்கள் எல்லா விஷயமும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். லான்ச் டைமில் வந்து எப்படிலாம் பண்ணணும். ரியலி அவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து நம்மளுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங். லான்ச்சு கரெக்டாக எல்லா ஸ்டாஃப்மே நம்மளுக்கு எல்லாமே ஜென்ரலாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மற்ற பிராண்ட்ஸில் வந்து அந்த ஸ்டாஃபே கிடைக்காமலாம் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே ஃபில்டாக இருந்தது. லான்ச்சுமே சார் வந்தார், ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ரைட்.
அப்புறம் மார்க்கெட்டிங் வைஸ் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஆன்லைன் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு தெரியாது. ஆமாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் எங்கெங்கே எப்படி இப்படி பண்ணணும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்து எல்லாமே ஒரே நாளில் பண்ணணும்னு சொல்லலை. மந்த்லி ஒன்ஸ் ஸோ இது இப்படியே பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத காட்டிலும் நீங்கள் இந்தந்த மாதம் இது பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ தே கேவ் மீ அ கிளியர் பிக்சர். ஸோ இந்தந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக போகுமா போகாதா, நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத அந்த டென்ஷன் எங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இதுவில் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், நாங்கள் எங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிறோம். அட்வான்ஸ் குரோவர் அண்ட் க்ளோஸ்கின் டீம் வந்து நம்ம அவுட்லெட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. எங்களோட வேலை அதிகபட்சம் அவங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் பேசுறதும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபார் வி ஆர் சக்ஸஸ். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. வி ஆர் ஹாப்பி. வி ஆர் பிளானிங் டு டூ மல்டி. நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்ருக்கோம். கோ ஃபார் நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸியும் அடுத்த சீக்கிரமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகலாமா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நான் கொஸ்டின் கேட்குறேன். ரைட். இப்போது வர ஆண்டர்ப்ரனருக்கு வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் க்ரோ ஹேர் வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எடுத்திருக்காங்க, இப்போவும் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆன்லைன். ஏன்னா ஒருத்தர் மட்டும் சக்ஸஸ் ஆகிறதில்ல, எல்லோரும் சக்ஸஸ் ஆகும். அடுத்து இப்போ நான் கேட்கணும், கரெக்டாக? நான் கேட்குறேன், அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 5 ஹெட். அவங்களோட பிராண்டில் இருக்க 5 ஹெட். குட். அடுத்து நீங்கள் கேட்கணும் எனக்கு. ஓகே. ஒன் வேர்டு வந்து அட்வான்ஸ் க்ரோ ஹேருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒன் வேர்ட் அப்படின்னா சக்ஸஸ். ஒரே வேர்டு. அடுத்து நான் கேட்கணும். ரைட். அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின்னுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு? வேற லெவல் சப்போர்ட். வேற லெவல் சப்போர்ட். வெரி குட். இப்போது அடுத்து நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் கேட்கணும். அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அடுத்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போது அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அடுத்த அவுட்லெட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் தைரியமாக நம்பி அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம். நாங்களும் அப்படி தான் பயந்துட்டு இருந்தோம். பயப்பட வேண்டிய பிஸ்னஸே இல்லை இது. ஏன்னா தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். அவங்க கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தைரியமாக வந்து எடுங்க. அது இங்கன்ட்டு இல்லை, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எடுக்கலாம். லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுலாம் இல்லை. அவங்க அதுக்கேற்ற டீம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கம், லெட்ஸ் ஜாயின் டுகெதர். கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கலாம். லெட்ஸ் க்ரோ அண்ட் க்ளோ டுகெதர்.